கட்டாய தமிழ் மொழி தகுதித் தேர்வு 10ஆம் வகுப்பு தரம். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க. பேரறிஞர் அண்ணா தான் அதை சொல்லியிருக்கிறார். மடலி அல்லது வடலி என்பதனை குறிக்கும் பொருள் பனையின் இளநிலை. மொழியியல், போனாலஜி, ஒலியியல், ஜர்னலிசம், இதழியல், ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம். ஸோ 2, 3, 4, 1 சரியான கலைச்சொல். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். பறந்து விரிந்து இருப்பதால் தான் கடலுக்கு பறவை என்று பெயர் வந்தது. தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். முனிவு, சினம். உவகைனா மகிழ்ச்சி. 8 வகை மெய்ப்பாடுகள்ல ஒண்ணு உவகை. தமர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம். அப்போ சொல்லும் பொருள்ல சரியானது 2, 4, 1, 3. தார்னா மாலை, முனிவுனா சினம், உவகைனா மகிழ்ச்சி, தமர்னா உறவினர். எழுத்து வழக்கு. பானை செய்தல், பானை முடைதல், பானை வனைதல், பானை கட்டுதல். இதுல பானை வனைதல் தான் சரியானது. ஏன்னா பானையை வனைந்தார், பானையை வனைந்தார் தான் வந்து எழுதணும். சரியான ஊர் பெயரின் மருவு. கோயம்புத்தூரை கோவைன்னு தான் சொல்லுவாங்க. திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவாங்க. புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டைன்னு சொல்ல மாட்டாங்க. கும்பகோணத்தை கும்பைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ சரியான ஊர் பெயர் கோயம்புத்தூர், கோவை. ஒரு சொல் தரும் பல பொருள்கள் கண்டறிக. மானா மரம், விலங்கு, பெரிய, வண்டு, திருமகள், அழகு, அளவு, அறிவு, இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து பார்த்தோன்னா மாவுக்கு இருக்குது. இதில் கொடுத்துருக்கு சரியான விடை மரம், விலங்கு. ஒரு பொருள் தரும் பரசொற்கள். மலை, மலைனா கொடுத்துருக்குறாங்க. வெறுப்பு, சிலம்பு, இதுதான் மலைக்கு சரியான விடை. மைப்பினை கண்டறிய. மைதலி உணவு உண்டான். ஒரு எழுவாய் வினையை அதுவே செஞ்சுக்குது அப்படின்னா அது தன்வினை எனப்படும். ஓகேங்களா? இதுவே பிறவினை அப்படின்னு வச்சுன்னா அது விபின்னு வச்சுன்னா அது பிறவினையா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மைதிலி உணவு உண்டால் அப்படிங்கிறது தன்வினை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வணிகர் கடையை திறந்து வைத்தார். வணிகர் கடையை திறந்து வைத்தார். வைத்தார் அப்படின்னு வர்றதுனால செய்வினை. இதுவே விபின்னு வந்துதான் பிறப்பிக்கப்பட்டது, செய்விக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா பிறவினைன்னு சொல்லலாம். இவங்க வைன்னு வந்ததுனால வைத்தார், அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செய்வினையோடைய ஒரு வார்த்தைகள். வைத்தார்னா செய்வினை. பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான், பிறவினை. பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான், பிறவினை. பருதி ஊஞ்சலை ஆட்டினான் அப்படின்னா தன்வினை. ஊஞ்சலை ஆட்டினான் வந்தா அது தன்வினை. வரைந்து, அதுக்கான வேர்ச்சொல் வரை. வரைதல் அப்படிங்கிறது வரைந்தோட தொழில் பெயர். வரைந்தான் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். வரைந்த அப்படின்னா பெயரெச்சம். வரைந்து அப்படின்றது வினையச்சம். இதோடைய வேர்ச்சொல் வரை. இது வரைதல் வந்ததுன்னா தொழில் பெயர். வரைந்தன் வந்ததுன்னா வினையாளனின் பெயர். வரைந்தன் வந்திருக்குது. இது வந்து பார்த்தோம்னா அதோடைய பெயரெச்சம். அப்போ வேர்ச்சொல் வரை அப்படிங்கிறது தான். எப்பவுமே வேர்ச்சொல் கட்டளை பொருளாக தான் வரணும். பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. முதல்நிலை தொழில் பெயர் அல்லாதது. பெரு அப்படிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர் தான். இதுக்கு பேரு அப்படின்னு வந்ததுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்லலாம். சுடு அப்படிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர் தான். சூடு அப்படின்னு வச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்லலாம். நடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா முதல்நிலை தொழில் பெயர் தான். ஓகேங்களா? வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா விடு அப்படிங்கிறது தான் தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர். வீடுன்னு வந்ததுனால முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அதனால வீடுங்கிறது தான் இது சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அரசர்கள் நல்லாட்சி செய்தார். இங்க அரசர்கள்னு போட்டு இங்க செய்தார்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்கணும். பசு கன்றை ஈன்றன. ஈன்றனன்னு வரக்கூடாது, ஈன்றதுன்னு வரணும். ஏன்னா இது ஒருமை இல்லையா, ஒன்று வந்துருக்குது, அதனால ஈன்றதுன்னு வந்துடணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, கொண்டதுன்னு வரக்கூடாது. ஏன்னா இங்க மேகங்கள் கொடுத்துருக்காங்க, அதனால கொண்டன அப்படின்னு வரணும். குழவி நடனம் ஆடினாள், இதுதான் சரியான விடை. ஒருமை பன்மை பிணையற்ற தொடர் எதுனா குழவி நடனம் ஆடினாள். தவறான இணையை தேர்ந்தெடு. உதகை மண்டலம், அதாவது அதான் ஊட்டின்னு சொல்றாங்க சுருக்கி, ஷார்ட் ஃபார்மா மருவு அப்படின்ற மாதிரி. நாகப்பட்டினத்தை நாகைன்னு ஷார்ட் ஃபார்மா மருவு பண்ணி சொல்றாங்க. அதான் ஊட்டினா உதகை. இது 2 இது சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ மயிலாடுதுறை அப்படிங்கிறது மயிலைன்னு கொடுத்துருக்காங்க. மயிலைனா சென்னையில் இருக்கக்கூடிய திருமயிலை. ஓகேங்களா? இந்த திருஞான சம்பந்தம் வந்து பாட்டு பாடினாங்க மயிலை, மயிலாப்பூர், அதை தான் மயிலைன்னு சொல்லுவாங்க. இது மயிலாடுதுறை அப்படிங்கிறது தவறு. இதுதான் சரியான விடை.